அடிக்கடி பார்ல தண்ணி அடிக்கிறத யாரோ பாத்துருக்குறாங்க. ஐயோ சித்தி, அன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்லயும் இப்படிதான் நடந்துச்சு. அங்க வேலை பாக்குற பையன் யாரும் நினைச்சு நம்ம பாபு கிட்ட, ஏன் சார் இன்னைக்கு பீர் எடுக்கலையான்னு கேட்டுட்டான். நம்ம பாபுக்கு வந்துச்சே கோபம். ஏதோ நான் அங்க இருந்ததால அந்த பையன் தப்பிச்சான். என்ன சித்ரா சொல்ற? நீயும் பாபுவும் அடிக்கடி ரெஸ்டாரண்ட் போவீங்களா? ஏதோ நாம நினைச்சது சரிதான். இது கொஞ்சம் முத்திடுச்சு போலதான் தோணுது. ஆமா, அதுல என்ன தப்பு சித்தி? ஐயோ, உங்ககிட்ட எதுக்கு வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கணும்? சேச்சே, தப்பே இல்ல. யார் சொன்னாங்க தப்புன்னு? இது என்ன நம்ம ஊரா கட்டுப்பாடோட இருக்க? இது லண்டன் சித்ரா. இங்க யாரு வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் இருந்துட்டு போலாம். நீ விடு சித்ரா. இப்ப கொஞ்சம் முன்னாடிதான் அருணா சித்திய பாவம் பார்த்தேன், அதுக்குள்ள மாறிட்டாங்களே. ஏன் சித்தி குத்தலா பேசுறீங்க? அப்படி எடுத்துக்காதம்மா ப்ளீஸ். சரி சரி, நான் இங்க இருந்தேன்னா பிரச்சனை ஆயிடும். நான் வரேம்மா. சந்தோஷமா போயிட்டு வாங்க சித்தி. வா பாபு. ஹாய் சித்ரா, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன ஏதோ பேசணும்னு வர சொன்ன? என்ன விஷயம் சித்ரா? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? உட்காரு பாபு. ஆமா பாபு. ஏன் பாபு, நீதான் இப்ப இன்னசென்ட் இல்லையே, ரொம்ப மாறிட்டேன்னு சொல்லுவ? ஆமா, முன்ன மாதிரி பாபு கேன பயலுன்னு யாரும் என் தலையில மிளகா அரைக்க முடியாது. இப்போ ஐயா தான் கிங் இல்ல. ஓ அப்படியா? அப்போ நீ தெரிஞ்சு பண்றியா இல்ல தெரியாம மாட்டிக்கிட்டு இருக்கியாந்தா எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன சித்ரா சொல்ற? எனக்கு புரியல. பாபு, என்ன உனக்கு அட்வைஸ் பண்ண சொன்னது யாருன்னு தெரியுமா? எங்க அப்பா தான். மாமாவா? அப்படி அவர் எனக்கு உன்னை அட்வைஸ் பண்ண சொல்ற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணினேன்? பாபு, நான் ஸ்ட்ரைட்டாவே மேட்ருக்கு வரேன். நீ அந்த மிக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன சித்ரா சொல்ற? மிக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறது பிடிக்கலையா? ஏன் மிக்கு எனக்கு என்ன பண்ணினா? பாவம் அவன். நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதானே இவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். பாபு, நமக்கு யாராவது ஹெல்ப் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அதுவும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மிக்கு உனக்கு ஹெல்ப் பண்றானா, என்ன காரணம்? அதை நீ யோசிச்சு பாத்தியா? ஒரு காரணமும் இல்ல. நான் அவனோட ஃப்ரெண்ட், அதுதான். நான் நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். இதுல என்ன தப்பு இருக்கு? பாத்தியா பாபு, முன்னாடியெல்லாம் நான் உனக்கு என்ன சொன்னாலும் கேட்ப. ஆனா இப்போ அந்த மிக்குக்குள்ள சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்ட. அப்போ என்னை விட நேத்து வந்து அந்த மிக்கு தான் உனக்கு பெருசா போயிட்டான்ல. ஐயோ சித்ரா, புரியாம பேசாத. எனக்கு உன்னை விட வேற யாருமே முக்கியம் இல்ல. நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? இந்த பாபு, சும்மா பேச்ச மாத்தாம சொல்றத கேளு. அந்த மிக்குவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவனோட ஃபேமிலி எவ்வளவு மோசமானவங்கன்னு தெரியுமா? என்ன சித்ரா சொல்ற? இதெல்லாம் உனக்கு யார் சொன்னாங்க? யாரோ அப்பாக்கு வேண்டியவங்க சொன்னாங்க. பாபு, உனக்கு இதெல்லாம் தேவைதானா? அந்த சீட்டு சிவகாமி பேரை சொன்னா ஊரே நடுங்கும். அந்த அளவுக்கு மோசமான பொம்பளை அவ. நீ என்னடானா அந்த வீட்டு பையன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க. இது உனக்கு நல்லா இருக்கா பாபு? ஐயோ சித்ரா, நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. மிக்குவோட அம்மா நல்லவங்க. அவங்க தன்னை எதிர்க்கிறவங்க கிட்ட மட்டும்தான் தன்னோட வேலையை காட்டுவாங்க. அதை விட மிக்குவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. பாபு, நீ புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியான்னு எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த மிக்குவோட மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அவன் பக்கா ஃப்ராடுன்னு. நீ வேணும்னா பாரு, அவ உன்னை ஏதாவது பெரிய வம்புல மாட்டி விட போறான். நோ சித்ரா, அவனை பத்தி இப்படி எல்லாம் பேசாத. இப்ப அவன் கூட சேர்ந்து பிசினஸ் பண்றதுனால தான் என் கையில 4 காசு புழங்குது. ஊர்ல வாங்கின கடனை எல்லாம் அடைக்க முடியுது. கொஞ்சம் சிந்திச்சு பாரு சித்ரா. ஆமா பாபு, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன பிசினஸ் அது? அது வந்து சித்ரா
வந்து என்ன பாபு இந்த மொழி முழிக்கிற? நீ என்ன பிசினஸ் பண்றேன்னு உனக்கே தெரியலையா? இல்ல மறந்துட்டியா? அம், அது இல்ல சித்ரா, நீ சட்டுன்னு கேட்ட உடனே சொல்ல வரல. எங்களோட பிசினஸ் கிளைண்ட்ஸை பிடிக்கிறது தான். கிளைண்ட்ஸ் பிடிக்கிறீங்களா? என்ன பர்பஸ்க்காக கிளைண்ட்ஸ் பிடிக்கிறீங்க? சும்மா இரு சித்ரா, இப்படி குறுக்க கேள்வி எல்லாம் கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. பெரிய வேலையெல்லாம் மிக்கு தான் பாத்துக்குவான். ஏதோ அவன் சொல்ற சின்ன சின்ன வேலைகளை மட்டும்தான் நான் பண்ணுவேன். என்ன பாபு நீ இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்ற? நீ என்ன பிசினஸ் பண்றேனே உனக்கு தெரியாதா? நான் உனக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், இது நம்ம ஊரை போல இல்ல, லண்டன்ல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு. அந்த மிக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டு அத நாளைக்கு உன் தலை மேல போட்டுட்டானா நீ என்ன பண்ணுவ? இத பத்திலாம் நீ யோசிச்சு பார்க்கவே இல்லையா? யோ சித்ரா, நீ என்னை பத்தி கவலைப்படாத. இனியும் யாரும் என்னை ஏமாத்திர முடியாது. இந்த பாபு சும்மா வீரவசனம் பேசிட்டு இருக்காத. ஆமா, நீ ஏன் பாத்துக்கிட்டு இருந்த வேலையை விட்ட? என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா? இல்ல சித்ரா, இந்த பிசினஸ்ல ஒரு கரை கண்டதுக்கு அப்புறம் உன்கிட்ட சர்ப்ரைஸா ஒரு கிஃப்டோட வந்து சொல்லுவோமேன்னு ஐடியா பண்ணிருந்தேன். அதான். பாபு, நான் என்ன சொன்னாலும் உன் நன்மைக்காக தான் சொல்லுவேன்னு உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? ஆமா சித்ரா, ஏன் இப்படி கேக்குற? அப்படின்னா அந்த மிக்குவோட சகவாசத்தை விட்டுடு, அதான் உனக்கு நல்லது. ஒருவன் தன்னோட நிலத்துல விதைக்கிறதுக்காக கொஞ்சம் வித்துக்கள் எடுத்துக்கிட்டு போனானா, அவன் போற வழியில சில வித்துக்கள் ரோட்டோரமா விழுந்துருச்சு. அத பறவைகள் வந்து சாப்பிட்டுச்சான். சில வித்துக்கள் அதிக மண் இல்லாத கற்பாறை நிலத்துல விழுந்துச்சு. அது வெயில் ஏறினப்போ அப்படியே கருகி போச்சு. சில வித்து முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்துச்சு. முள்ளு வளர்ந்து அந்த வித்துக்களை முளைக்க விடாம நெருக்கி போட்டுடுச்சு. மீதியா இருந்த கொஞ்சம் வித்துக்கள் மட்டும்தான் நல்ல நிலத்துல விழுந்து பயிராகி பழம் தந்துச்சு. நீயும் அப்படி நல்ல நிலத்துல விழுந்த வித்தா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நான் கிளம்புறேன் பாபு. சித்ரா, நீ கவலைப்படாம போ. அப்படி அவன் என்ன முட்டாளாக்குற அளவுக்கு போக மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எதுக்கும் நான் கவனமா இருந்துக்கிறேன். தட்ஸ் குட் பாபு. பாய். பாய். இந்திரன், நம்ம மணிமேகலைக்கு என்னாச்சு? இன்னும் காணோம். நேத்து ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வந்தா. ஏன்னு கேட்டப்ப நம்ம மகேஷ் ஏதோ அவசர வேலை ஒன்று முடிக்க சொல்லி கேட்டிருந்ததா சொன்னா. ஆமா ரகு சார், இன்னைக்கு காலையில ஒரு டெண்டர் ஒன்று ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதான் மணிமேகலை கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். ஓ அப்படியா? ஆனா மணிமேகலை பாவம் வயசு பொண்ணு. நம்ம ஆபீஸ்ல தனியா அவங்கள வேலை வாங்குறது அவ்வளவா நல்லதில்ல. நான் ஒன்றும் மணிமேகலையை கட்டாயப்படுத்தல. அவங்களாவே என்கிட்ட வந்து கேட்டாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு. எனக்கும் அந்த டெண்டர் விஷயம் அவசரமா இருந்ததுனால நானும் அந்த விஷயமா அவங்க கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டேன். அவ்வளவுதான். இது ஒரு பெரிய தப்பா ரகு சார்? நம்ம கண்ணுக்கு நாம பண்றது ஒருபோதும் தப்பா தோணாது மகேஷ். ஆனா மத்தவங்க கண்ணுக்கு எப்படி தோணும்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும் மகேஷ். ரகு சார், உங்க பேச்சை பார்த்தா நான் ஏதோ மணிமேகலை கிட்ட தப்பா நடந்துகிட்ட மாதிரி இல்லை நீங்க பேசுறீங்க. ஐயோ மகேஷ், நான் அப்படி மீன் பண்ணி பேசல. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா என்கிட்டயோ இல்ல இந்திரன் கிட்டயோ கேட்டிருக்கலாம். டைமை பார்க்காம நின்று சந்தோஷமா பண்ணியிருப்போம். அதை விட்டுட்டு ரகு சார், நீங்க ஏன் இந்த விஷயத்தை பெருசுபடுத்தி பேசுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. சரி, மகேஷ் தான் சொன்னாரே மணிமேகலை தான் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டாங்கன்னு. அப்படின்னு மகேஷ் தானே சொன்னாரு. ஆனா மணிமேகலை ஒன்றும் அப்படி சொல்லலையே. ஏன் இந்திரன், அப்போ நான் போய் சொல்றேனா? இதோ இப்பவே மணிமேகலை கிட்ட ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேச சொல்றேன். கேளுங்க மகேஷ், வேணும்னா நானே அவகிட்ட கேட்டுக்கிறேன். பாவம் மணிமேகலை 2 நாளா உடம்பு வேற சரியில்லாம இருந்தா. அப்படி இருக்கும்போது
ஏன் அவளா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் யோசிக்கிறேன். அதுதான் மற்றவங்களுக்கும் மணிமேகலைக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா அவங்க இதை தன்னோட சொந்த பிஸ்னஸா நினைச்சுதான் வேலை பார்க்குறாங்க. ஆனா மற்றவங்க அப்படி இல்லையே. ஏன் மகேஷ், நாங்க எப்போ வேலையை முடிக்காம பாதியில விட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்கோம்? நீங்க யாரை குத்தணும்னு பேசுறீங்க? நோ, நான் யாரையும் குத்தி பேசல. உங்க எல்லாரோட பேச்சும் தான் எனக்கு குத்தலப்படுது. மணிமேகலைக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியாது. அவங்களும் என்கிட்ட சொல்லல. சரி சரி, இனியும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். இந்திரன், நீ எதுக்கும் மணிமேகலைக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஹலோ, ஏமா மணிமேகலை, நீ இன்னும் ஆபீஸுக்கு ரெடி ஆகி வரலையா? இல்ல இந்திரன் அங்கிள், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. என்னால வேலைக்கு வர முடியல. ராகுலன் சார் கிட்ட எனக்காக சொல்லிடுங்க ப்ளீஸ். சரிம்மா, நான் சொல்லிடுறேன். தேங்க்ஸ் அங்கிள். நீ ஏதாவது பெயின் கில்லர் டேப்லெட் எடுத்துக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரியாம்மா? சரி அங்கிள், அப்ப நான் வச்சிடுறேன். பை. ஓகேம்மா, பாய். சாரி ரகு சார், நானும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். விடுங்க மகேஷ். ஹலோ ஹலோ, சிங் கபூர் கூட கொஞ்சம் பேசலாமா? சாரி, ராங் நம்பர். ஏன் இந்திரன் ராங் நம்பர்னு சொல்லி வச்சிட்டீங்க? அது எனக்கு சிங்கப்பூர்லேருந்து வந்த கால். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கெடுத்துட்டீங்களே. ஏன் மகேஷ் டென்ஷன் ஆகுறீங்க? அது ஒன்றும் சிங்கப்பூர்லேருந்து வந்த கால்ஸ் இல்லை. இந்திரன், சிங்கப்பூர்னு அவங்க சொன்னது எனக்கு நல்ல காதில் விழுந்துச்சு. ஐயோ மகேஷ், யாரோ என்கிட்ட ஹலோ சிங் கபூர் கூட பேசலாமான்னு கேட்டான். அதான் ராங் நம்பர்னு வச்சுட்டேன். ஓ அப்படியா? ஆமாம் மகேஷ். என்னாச்சு உங்களுக்கு மகேஷ்? ஒருவேளை நம்ம விடிஎம் சாரோட ஃபோன் காலை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ? சேச்சா, இல்லை இல்லை. விடிஎம் சார் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணணும்? ராகுலன் சாருக்கு தான் ஃபோன் பண்ணி பேசுவார். அப்படிதானே ராகுலன் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் மகேஷ், மிஸ்டர் ராகுலன் சொல்றதுல என்ன தப்பு? எதுவா இருந்தாலும் விடிஎம் சார் அவரை தானே கான்டாக்ட் பண்ணிருப்பாரு. அப்போ எதுக்கு நான் விடிஎம் சாரோட ஃபோன் கால் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு டேவிட் என்கிட்ட கேட்கணும்? ஏன் எனக்கு சிங்கப்பூர்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதா என்ன? சாரி மகேஷ், நான் கேட்டது தப்புனா என்னை மன்னிச்சிடுங்க. கேட்டதுல ஒரு தப்பும் இல்லை. ஆனா விஷமத்தனமா கேட்ட பாரு, அதுதான் தப்பு. என்ன மகேஷ், ஏதோ முணுமுணுக்கிறீங்க? இல்ல, விடிஎம் சார் ஊருக்கு வந்துட்டாருன்னா அப்புறம் அவரை பத்தி இந்த வீண் பேச்செல்லாம் பேச வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. ஆஃபீஸ்லேயும் அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக பார்த்துக்குவாங்க. ஏன் மகேஷ், ஏதோ நாங்கள் தான் விடிஎம் சாரை ஊருக்கு வராதீங்கன்னு சொல்லி வச்சிருக்கிற மாதிரிலாம் பேசுறீங்க. இது அவரோட பிஸ்னஸ். அவருக்கே வர இஷ்டம் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? யார் சொன்னா அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு? எனக்கு என்னவோ அவருக்கு ஏதாச்சும் நடந்திருக்குமோன்னு தான் என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன் மகேஷ் அப்படி பேசுறீங்க? நம்ம விடிஎம் சார் கொஞ்ச காலமா நம்ம ராகுலன் சாருக்கு கூட ஃபோன் பண்ணலன்னு கேள்விப்பட்டேன். அவருக்கு ஒன்றும் நடந்திருக்காதுன்னு தான் நான் நம்புறேன். உங்களோட நம்பிக்கை வீண் போயிடாது மிஸ்டர் ரகு. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஏங்க, என்னங்க, எங்க போய் தொலைஞ்சீங்க? என்னாச்சு இன்னைக்கு இவளுக்கு?
என்ன விஜயா, இங்கதானே உட்கார்ந்திருக்கேன், மெதுவா பேச. ஆமா ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறீங்களா? ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கு. இவ என்னோட சண்டை போடாத நாளே இல்ல. சிவா சிவா. சரி சரி, என்னன்னு சொல்லு முதல்ல. ஏங்க அருணா உங்ககிட்ட 1000 பவுண்ட் தந்தாளா இல்லையா? இல்லன்னு நான் சொன்னேன். நீ இப்பதானே என்கிட்டயே கேக்குற. அப்புறம்? ஆமா அப்புறம் கிப்புறம். உங்களுக்கு வாய் ரொம்ப தான் நீண்டுடுச்சு. ஆமா, நீ பேசுறது மட்டும் வாயால இல்லையாக்கும். சரி, அருணா கிட்ட 1000 பவுண்ட் வாங்கியிருந்தேன். ஆனா நான் ஒன்னும் அவகிட்ட கடனா வாங்கலையே. அப்புறம் எதுக்கு கத்துற? நல்ல வேளை அவகிட்ட கடன் மட்டும் வாங்கியிருந்தீங்கன்னா நம்ம குடியே முழுக வச்சிருப்பா. ஏங்க உங்களுக்கு இந்த வேலையெல்லாம்? இப்ப அவகிட்ட நான் வாங்கி கட்ட வேண்டியதாயிடுச்சு. எல்லாம் என் தலை எழுத்துங்க. நான் என்ன தப்பு பண்ண விஜயா? உதவின்னு கேட்டா நானும் சரி பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுறேன்ட்டேன். ஆனா அதுக்கப்புறம் பேங்க்குக்கு போக சந்தர்ப்பமே கிடைக்கல. சரி, அவகிட்ட பணத்தையாவது கொடுத்துருக்கலாம் இல்லையா? அவசரம்னு சொல்லியிருந்தாலாவது நான் இந்திரங்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டிருப்பேன். இப்ப வந்து தாம் தூம்னு குதிச்சா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? உங்களுக்கு தான் அவ குணம் தெரியுமே. எப்படா உங்க மேல குத்தம் கண்டுபிடிக்கலாம்னு அலைஞ்சுகிட்டு இருப்பா. இப்ப என்னடான்னா நிமிஷத்துக்கு ஒரு தடவை 90 பவுண்ட் போயிடுச்சுன்னு அலறிக்கிட்டு இருக்கா. விஜயா, பேசாம அந்த 90 பவுண்ட்ஸ் அவ மூஞ்சில தூக்கி எறிஞ்சிடு. என்ன சொல்றீங்க? நான் தூக்கி எறியணுமா? நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் நான் ஃபைன் கட்டணுமா? நல்லா பேசுவீங்களே. விடு விஜயா, இனிமே யாராவது உதவின்னு கேட்கட்டும், நான் பாத்துக்கிறேன். பட்டு தான் தெளியணும்னு என் தலையில எழுதிருக்கு பாரு. நீங்க பட்டும் தெளிய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்து பாருங்க. அம்மா, வீட்டுக்கு வீடு வாசல் படிம்பாங்க. இப்பதான் பிரியா கூப்பிட்டாளேன்னு அவ வீட்டுக்கு போன. யாரு? அந்த சூசைட் அட்டம் பண்ணாளே அந்த பிரியாவா? ஆமாம்மா, அவங்க அப்பா அம்மா மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறினாப்பல. ஒரே சண்டை சச்சரவு தான். இப்பதான் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்த. ஆனா இங்க பார்த்தா ச்சே, என்னம்மா நீங்களும் அப்பாவும் இப்படியே அடிக்கடி சண்டை போட்டுக்கணும்? உங்களுக்கெல்லாம் சாதாரணமா பேசவே தெரியாதா? என்ன என்னம்மா செய்ய சொல்ற? நம்ம வீட்டை புடிச்ச சனி தொலைஞ்சதுன்னு தான் இருந்த. ஆனா பாரு, உங்க அப்பா புதுசா பிரச்சனைகளை கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. நான் ஒருத்தி எத்தனை நாளைக்குதாம்மா இதையெல்லாம் தாங்கிட்டு இருப்பேன்? புரியுதுமா எனக்கு. பாவம் அப்பா தான் என்ன பண்ணுவாரு? வேணும்னா இப்படி பண்ணாரு. ஏதோ பிள்ளையார் பிடிக்க குரங்கான மாதிரி தான் அவருக்கும் நடந்திருக்கு. ஆமா ஆமா, சரியாதான் சொன்ன. குரங்குன்ன உடனே எனக்கு இன்னொரு பழமொழியும் நினைவுக்கு வருது. உங்க அப்பாவும் எனக்கு தெரியாம அதத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான்னு புரியலையே. என்னம்மா பேசுறீங்க? ஒண்ணுமே புரியலையே. அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் புரியுமா. சித்ரா, உனக்கு டீ போட்டு தட்டுமா? சரிம்மா. உங்க அப்பாவுக்கும் டீ கொண்டு வரட்டுமான்னு கேளு. எனக்கு ஒண்ணு வேண்டாம் சித்ரா. ஆமா, ரோஷத்துக்கு மட்டும் இந்த வீட்ல குறைச்சலே இல்ல. டீ போட்டுக்கிட்டு வர, குடிக்க சொல்லு உங்க அப்பாவை. என்னம்மா இது? நான் உங்க 2 பேருக்கு நடுவுல நின்னுக்கிட்டு நீங்களே அப்பா கிட்ட பேசினாதான் என்ன? நீயே பாருமா உங்க அப்பாவோட மூஞ்சிய. அப்படியே இஞ்சி தின்ன குரங்காட்டம். நான் எப்படிமா இந்த மூஞ்சி கிட்ட பேசுவேன்? ஆமா, அப்படியே ஓ மூஞ்சிய கண்ணாடில பாரு. அப்படியே அவ்வை சண்முகி ஆட்டம். என்னது? ஏன்பா, அந்த சண்முகிக்கு என்ன குறைச்சல்?